வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பல வெளிவர உதவுகின்ற யூடியூப் நிறுவனத்தார்க்கும், விளம்பரம் செய்கின்ற செல்வி தேஜா அவர்களுக்கும், உரிய திரைப்படக் காட்சி விளக்கம் செய்கின்ற நிறுவனத்தார்க்கும், 2 ஆண்டுகளுக்கு மேலான என் சிறுகதைகளுக்கு அமோக ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்றைய சிந்தனை கதையானது வாழ்வில் நமது சிரிப்பின் மகிமை. எனது சிந்தனை ஓட்டம் இன்றைய கதையாகும். என்னுள் எழுந்த சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். எவரும் தம் வாழ்வில் பிறரை மகிழ்வித்து தானும் மகிழ்ந்து சிரித்து வாழ்வதே உண்மை வாழ்க்கை. சிரிப்பிலும் பல வகை உண்டு, அதை விளக்கிட வேண்டாம், யாவரும் அறிவீர். பிறர் ஏளனமாய் நம்மை பார்த்து சிரித்து வாழும்படியான வாழ்க்கையை வாழவே கூடாது. பிறர் புகழ்ச்சி நன்மை கண்டபோதெல்லாம் நாமும் உள்ளம் குளிர வாழ்த்தி சிரித்து சிரிக்க வைத்து வாழ்வதும் நல்ல வழிகாட்டலே ஆகும். பிறரை மகிழ்வித்து நாமும் மகிழ்ந்து வாயார சிரித்தால் நோய்விட்டு போகுமன்றோ என்பதும் மனநலம் சார்ந்த உண்மைகளே. எனது வாழ்வில் நான் கண்ட உண்மையும் இதுவே ஆகும். சிலரது சிரிப்பு வெளியே தெரியும், ஆனால் உள்ளே முள்படுக்கை காத்திருக்கும். அதை அனுபவத்தால் உணரலாமே. மேலும் நான் சொல்வேன், மனம் உவந்து சிரிக்க தெரியாதவன் தன் வாழ்வில் பாதி நல்ல சுவையை மறந்தவனாகின்றான். இல்லை, இழந்தவன் என்றும் சொல்லலாம். ஒரு துளி பணமும் செலவில்லாமல் கிடைக்கும் செல்வம் நமது சிரிப்பு மட்டுமே. சிரிப்பை மற்றவர்க்கும் கடனாக கூட வழங்கலாமே. நான் இப்பொழுது வழங்கவில்லையா அமுதச்சுடர் சிறுகதையின் வழியே? இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ரூபத்தில் சிரிப்பை மற்றவர்க்கும் கடனாக கூட வழங்கலாமே. அது ஒரு நாள் வட்டியுடன், இல்லை, அப்பொழுதே வட்டியுடன் திரும்பி வந்துவிடுமே. வல்லவனுக்கு வல்லவன் அந்த வட்டியை தவறாமல் உடனே நமக்கும் அளிப்பானே. சிந்திக்க வேண்டும். மீண்டும் சொல்கின்றேன், சிரிப்பு முகத்தில் மலரும் அழகிய மலரே. இன்னும் அதிகமாய் ஒருபடி மேல் நோக்கி சொன்னால், சிரிப்பு ஒருவனுக்கு மனதில் மலரும் உன்னத உந்தாம் நல்ல மருந்தே ஆகும். சிலர் வாழ்வில் சிரிப்பை அறியாமல் தங்கள் கடின சூழலால் அதை மறந்தும் இருப்பர். எப்பொழுதும் ஒரு சிலர் கடுகடுத்த முகத்துடன் வெடித்து சிதறி மற்றவரையும் சிதற அடித்து காயப்படுத்துவர். கோபமாக உள்ளவர்கள் தயவு செய்து உங்கள் முகத்தை அதே கோபச்சூட்டில் முகம் பார்க்கும் கண்ணாடியில் சற்று உற்று பாருங்களேன். பயப்படாதீர்கள். பார்த்தீர்களா, அது வேறு யாரும் இல்லை, நீங்கள்தான். கோபக்கனலோடு பார்க்கின்ற பார்வைதான். பிறகு அதை சரி செய்து மீண்டும் உற்று பாருங்கள். உங்கள் முகத்தை பார்க்க முடியாமல் திணறுவீர். அதாவது அந்த கோப முகத்தை உடனே மாற்ற முடியாமல் திணறுவீர். அடிக்கடி உற்று பார்க்க சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொண்டால் உங்கள் முகத்தை உற்று பார்க்கும் தருணமும் வந்துவிடும். அதாவது உடன் சிரிப்பும் வந்து விடுவதால், நாம் தானா அது அன்று, இன்று நாம் தானா இது என்று யோசிக்க வைக்கும் அந்த சிரிப்பு.
அந்த முதல் சிரிப்பு ஏற்பட்டால் கண்ணாடிக்கு நன்றி கூறி கோபத்தை மறந்தே போகலாமே. இந்நிகழ்வு வழி நேயர்களே நான் உங்களுக்கு கூறுவது, சில நேரம் நம் செயலுக்காக நம்மையே பார்த்து நாம் சிரிக்க கற்றுக்கொண்டால், மேலும் சொல்கின்றேன், சில நேரம் நம் செயலுக்காக நம்மையே பார்த்து நாம் சிரிக்க கற்றுக்கொண்டால் பாதி பிரச்சனைகள் தொலைந்தே போகாதா என்ன? சிந்திக்கவும். இறப்பு துக்கத்தில் உள்ள ஒரு வீட்டு பெரியவரிடம் அறியா பருவமுடைய ஒரு சிறுவன் கேட்டான். காரணமே இல்லாமல் அந்த அழுமூஞ்சியை பார்த்து சிரித்தானாம். துக்கத்தில் உள்ள பெரியவர் வீட்டு சம்பவம் அது. அதில் பெரியவர் அழுகிறார். ஒரு சிறுவன் காரணமே இல்லாமல் அழுமூஞ்சியை அந்த பெரியவரை பார்த்து சிரித்தானாம். இது எப்படி இருக்கிறது? உடனே இறப்பு துக்கத்தில் இருந்தவரும் சிறுவன் சிரிப்பை கண்டவுடன் தன்னையே மறந்து தன் சூழலையும் மறந்து சிரிக்கத் தொடங்கினாராம். அந்த வினாடி ஏற்பட்ட சிரிப்பு பெரியவரது நாளைய போக்கினையே மாற்றியது, அன்றைய நாளையே மாற்றியது என்றும் சொல்லலாம். இந்நிகழ்வு வழி நேயர்களே நான் உங்களுக்கு மேலும் உணர்த்துவது, சிரிப்பு என்பது ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு பரவும் இனிய தொற்று என்றும் கருதலாம். அது வியாதி அல்ல. மேலும் சிரிப்பு சிலவற்றை உங்கள் கண்முன் கொண்டு வர காத்திருக்கின்றேன். சில நிகழ்வுகளை கண்ணோட்டம் செய்யுங்கள். தினமும் சிரிக்க வேண்டும் என்பது மருத்துவரின் ஆலோசனை ஆயிற்று. அதன்படி அடுத்த நாள் வந்த நோயாளி, நீங்கள் சொல்லியபடியே ஐயா, நான் வீட்டிலும் சிரித்தேன் என்றான். அதனால் என்ன நிகழ்ந்தது வீட்டில் என்று கேட்டார் மருத்துவர். ஐயா, நான் சிரித்தேன், வீட்டில் உள்ளவர்களும் என்னை பார்த்து சிரித்து விட்டனர் என்றார். மருத்துவர் உடனே கூறினார், பார்த்தாயா, அதுதான் உடல் நலத் தேர்ச்சிக்கான மருந்து. உங்கள் சிரிப்பு அதுதான். அந்த சிரிப்பு மருந்து வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது என்று அவருடன் சேர்ந்து தானும் சிரித்தார் அந்த மருத்துவர். இது ஒரு நிகழ்வு, எண்ணி பாருங்கள், சிரிப்பதற்கு அருமையானது. மேலும் ஒரு முறை ஒருவன் முதல் முறையாக கண்ணாடியை பார்த்தான். எனது முகம் இப்படித்தானா இருக்கும் என்று யோசித்தான். எனது முகம் ஏன் இவ்வளவு கோபமாக அகோரமாக இருக்கிறது என்று அதை பார்த்தே கேட்டான். கண்ணாடியோ அது கண்ணாடித்தானே, அதனால் அமைதியாக இருந்தது. அவன் மீண்டும் கண்ணாடியை உற்று பார்த்து கோபமாக கேட்டான், ஏ கண்ணாடியே, பதில் சொல் என்றான் ஏக்கத்துடன். பக்கத்தில் இருந்த அவன் நண்பன் சட்டென்று கூறினான், கண்ணாடிக்கே உன்னை பார்த்து சிரிப்பு வரவில்லையடா என்றான். இது சிரிக்க வேண்டிய இடம்தானே. இது ஒரு நிகழ்வு. பின்பு ஒரு நாள் மறதி மன்னார்சாமி மருத்துவரை அணுகினார் தன் மறதி நோயை அறிவதற்காக. மருத்துவர் தங்களுக்கு என்ன பிரச்சனை என்று வந்த மறதி மன்னார்சாமியை கேட்டார். சற்று யோசித்தவன், அதுதான் ஐயா, ஞாபகம் இல்லை என்றான். மறதி மன்னார்சாமி, எப்போது முதல் அது ஞாபகம் இல்லை என்று நோண்டினார். உடனே மறதி மன்னார், என்ன, நீங்கள் யார் ஐயா? எது எப்போதிலிருந்து? என்ன கேட்கின்றீர்கள்? ஒன்றும் புரியவில்லையே, நீங்கள் யார் என்றார். மறதியின் மகிமையை இதன் வழி உணரலாமே. சிரிப்புடன் சிரித்து மகிழுங்கள், இதான் வாழ்க்கை. ஒரு முறை தாத்தாவிடம் ஒருவர் கேட்டார். வயதான பெரியவர். எவ்வளவு வயது இருக்கும் என்று அறிந்திட தாத்தாவிடம் ஒருவர் கேட்டார், தாத்தா, உங்களுக்கு தற்போது வயது எவ்வளவு என்று கேட்டிட, தாத்தா சிறிது நேரம் யோசித்துவிட்டு தனது பொக்கை வாய் திறந்து
தாத்தா சிரித்தார். அவ்வளவுதான். இது ஒரு வகையான நிகழ்வு. இதில் என்ன நாம் அறிய வேண்டியுள்ளது என்று நீங்கள் சிந்திக்கலாம். நான் சொல்கின்றேன், இந்நிகழ்வில் நாம் அறிய வேண்டியது, தாத்தா வயதை சொல்லிவிட்டால், யோசித்துப் பாருங்கள், இந்த தாத்தா தன் வயதை உடனே சொல்லிவிட்டால் கேட்டவர்க்கு அதிர்ச்சியால் அவரது சிரிப்பு போய்விடும். புரிகிறதா? தாத்தா சிரித்ததால் வயதே வெளியில் தெரியாது. கேட்டவரும் இவர் சிரிப்பை மட்டும் ரசித்து, இவர் ஒரு உம்மனா மூஞ்சி, செவிடு என்று சிரித்துவிட்டு போய்விடலாம். இதுதான் வாழ்க்கை. எனவே சிரிப்பின் மகிமை மன அழுத்தம் போக்கக்கூடியது, உடலை தளரச் செய்து நிம்மதியை உண்டாக்கும், மனதை மகிழ்ச்சியாக்குகிறது, உறவுகளை நெருக்கமாக்குகின்றது, நம்பிக்கை நேர்மை எண்ணத்தை வளர்க்கிறது. மேலும் சிரிப்பு என்பது பிரச்சனையை அழிப்பதில்லை, ஆனால் அதை சமாளிக்கும் மனதை உருவாக்குகிறது. சற்று கேளுங்கள், மீண்டும் சொல்கின்றேன். சிரிப்பு என்பது பிரச்சனையை அழிப்பதில்லை, ஆனால் அதை சமாளிக்கும் மனதை உருவாக்குகிறதல்லவா? சிந்திக்க வேண்டும். சிரித்திட காரணத்தை தேடாதீர்கள் நண்பர்களே. தயவு செய்து சிரித்திட காரணம் தேடாதீர்கள். சிரித்தால்தான் காரணங்களே அதன் வழி பிறக்கும். புரிகிறதா? என்பதால் ரசிகப் பெருமக்களே, நாம் நமது சிரிப்பை இழந்த நாள் என்பது வாழ்வின் ஒரு நிறத்தையே இழந்த நாளாகும். சிரித்த நாள் என்பது வாழ்வையே புதிதாக கண்ட பொன்னாளாகும். இந்நாள் வாழ்க வளமுடன்.